ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி மூஞ்சில கரிய பூசின நடேசன் வானதி பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசவும் அப்பதான் நடேசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் உங்களால வேற கம்பெனிக்கு போய் வேலை தேட முடியாதா? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே அந்த கம்பெனி என்னாச்சு? நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் சோழனுக்கு பார்த்தா கடுப்பாகுது. நிலாவுக்கும் பயங்கரமா கோவருது. இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்தா அமைதியா இருக்காங்க. இப்ப உங்களை ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகலைன்னு யார் அழுதா? உங்க வயசு என்ன? ஏன் இந்த வயசுல கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்ன? ஏன் ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்க கூடாதா? பாண்டி கூட அடிக்கடி சொல்லியிருக்கு, நீங்க பெரிய கோல்டு மெடலிஸ்டாமே, அந்த கோல்டு மெடலை வித்தோ அடமானம் வச்சோ உங்களுக்கு 5 லட்சம் ரெடி பண்ண முடியாதா என்ன? என்னமோ பெருசா 5 லட்சத்துக்காக வீட்டை போய் அடமானம் வைக்க நீங்களும் தயாரா இருக்கீங்களே. உங்களுக்கு வீட்டை அடமானம் வச்செல்லாம் பணம் கொடுக்க முடியாதுங்க. இங்க இருக்கிற யாரும் வீட்டை அடமானம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு ஏதோ அந்த வீட்டு மூத்த மருமக மாதிரி அது பாட்டுக்கு பேசவும் அப்பதான் நடேசன் இங்க பாருமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு பார்த்தா ஜாட மடையா பேசுறாரு. இந்த வீடு என் பேர்ல இருக்கு, இந்த வீடை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வச்சதே நீதான். இந்த வீட்டுல பத்திரம் இருக்குன்றதே தெரிஞ்சதே ஒன்னாலதான். இப்படி இந்த வீட்டுல பத்திரம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தினது நீ மட்டும்தான். ஒன்னால மட்டும்தான் இந்த வீட்டு பத்திரம் எங்களுக்கு இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடா இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடு எங்களுக்கு சொந்தமாவே ஆச்சு. இப்படி இந்த வீட்டுக்காக வந்த மகாலட்சுமி நீ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் வானதிக்கு பார்த்தா பொசு பொசுன்னு இருக்கு. இவளெல்லாம் மகாலட்சுமின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. எங்க வீடு தேடி வந்த மகாலட்சுமிக்கு 5 லட்சம் என்ன 5 கோடி கூட இந்த வீட்டை வித்து கூட நாங்க பணத்தை கொடுப்போம். இந்த வீடு என் பேர்ல இருக்கு. என் பேர்ல இருக்கிற வீடு அடமானம் வைக்கணுமா வேணாமா, யாருக்கு பணம் கொடுக்கணும் வேணான்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நடேசன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு. வானதிக்கு மூஞ்சியே செத்து போயிருது. அப்படியே அமைதியா இருக்கு. என்ன பாண்டி உங்க அப்பா இப்படி பேசுறாரு, ஜாடமடையா பேசுறாரு, ஏதோ நீ குட்டி கட்டுற மாதிரி பேசுறாரு, நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் தான் உன்னைய சொன்னேல, எதுக்கு இங்க வந்த, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் அப்புறம் எதுக்குடா வீட்டுக்கு வந்த, அப்புறம் எதுக்கு நீ பார்க்க வந்த? நான் தான் உன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அமைதியா நான் பாட்டுக்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன்ல. உன் போனை அட்டன் பண்ணாம தானே இருந்தேன். நீ அதான் வீட்டுக்கு வந்த, உன்கிட்ட பேசாம இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு வந்த. இப்ப ஏதோ உன் வீட்டுல ஒரு பிரச்சனை, உனக்கு பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்லலான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம நீ வீட்டுக்கு போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் நடேசன் பொறுத்து பொறுத்து பாக்குறாரு அமைதியா இல்லாம. இங்க பாருடா பாண்டி, உன் வாழ்க்கையில இதுவரை நான் தலையிட்டதே இல்லை. ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் அன்னைக்கு உனக்கு சொன்ன வார்த்தை தான், இவளை கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு நல்லா முடிவெடுத்துக்க. இவ மட்டும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தான்னு வை, இந்த வீட்டை 2 துண்டா ஆக்கிடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை பிரிக்கிற வேலையை தான் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மட்டும் இவளை கூட்டிட்டு வந்தேன்னு வை, உன் வாழ்க்கை நாசமா போயிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதுடா. இவளை கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு நீ யோசிக்கவே வேணாம், இவ உனக்கு வேணவே வேணாம்டா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நிலா சோழன் சேரனுக்கெல்லாம் பார்த்தா அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவா, விடுடா என் மனசுல இருக்கதான சொல்றேன், அதுதான் பாண்டி மனசுலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா சந்துல சிந்து படவும் இங்க வானதி பார்த்துட்டு ரொம்ப கோபமா பாண்டியவே பாக்குது. ஐயோ வானதி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சமாளிக்கவும் என்ன பாண்டி உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுற, உங்க அப்பாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் இங்க பாரு பாண்டி, இவன் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா, இவன் நம்ம குடும்பத்துக்கும் வேணாம், இவளை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிரு, இவ கூட சுத்துனதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா சேரனுக்கு கல்யாணம் முடியட்டும், நல்ல பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் பாண்டிக்கு ஆதரவா பேசவும் வானதிக்கு பார்த்தா பயங்கரமா கோருது. சி இவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டே நிக்கிறல, ஒரு வார்த்தை கூட ஏன்பா அப்படி பேசுறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு பேசிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிருது. நடேசன் அப்பதான் நிலா கிட்ட நீ என் கூட கிளம்பி வா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பினான்சியர் இருக்காரு, அவரை போய் பார்த்து பணம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நிலா பார்த்தா தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. என்னப்பா நிலா அப்பா தான் கூப்பிடறாருல போப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல சோழனும் பாண்டியும் எங்க போங்க, அவர் தான் கூப்பிடறாருல, பத்திரம் அவர் பேர்ல தான் இருக்கு, எப்படியும் கையெழுத்து அவர் தான் போடணும், அதனால அவர் தான் பினான்சியரை தெரியும்னு சொல்றாருல, போங்குங்க நீங்க அவர் கூட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க, பணத்தை வாங்கிட்டு அதை திவ்யா கிட்ட கொடுத்துட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லவும் ஐயோ இல்ல எனக்காகலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்ன உனக்காக வேணாம் உனக்காக வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க,
உனக்காக தான் இந்த வீட்டு பத்திரமே, வா அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிடவும் நிலாவும் போய் ரெடி ஆயிட்டு வராங்க. நிலாவும் நடேசனும் ஃபினான்ஷியரை பார்க்க போறாங்க. இங்க நடேசனுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியரு, வாங்க நடேசன், ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், ஒரு அவசியமா வந்திருக்கேன், இந்தாங்க இது வீட்டு பத்திரம், இதை வச்சு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அவரும் வீட்டு பத்திரத்தை வாங்கி பார்க்குறாரு. 5 லட்சம் போதுமா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபினான்ஷியர் கேட்கவும், ஏன் அதுக்கு மேலேயே கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இந்த நீங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு இன்னும் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், நான் உங்களுக்கு 5 லட்சம் போதுமானு கேட்டேன், 5 லட்சத்துக்கு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் சொல்லவும், ஆமாம் ஒரு அவசிய தேவை இருக்குது, இன்னும் தேவைப்பட்டா கூட இது மேலே பணம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அதெல்லாம் தாராளமாக தரேன், ஆனால் மாதம் மாதம் மட்டும் வட்டியை மறக்காமல் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் சொல்லவும், அதெல்லாம் தாராளமாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க. பத்திரத்தை அடமானம் வச்சு 5 லட்சத்தையும் பார்த்தா நடேசன் வாங்கிறாரு. வாங்கின கையோட பார்த்தா நிலா கிட்ட கொடுத்துறாரு, இந்த 5 லட்சத்தை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நீயும் அதில் ஒரு பார்ட்னர் ஆகிற வழியை பாரு, நீ நினைச்சேனா அந்த கம்பெனி மாதிரி இன்னும் 10 கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம், அம்பிட்டு திறமையான பிள்ளை நீனு, உன்கிட்ட இம்பிட்டு திறமை இருக்கேல, எதுக்காக நீ மற்றவகிட்ட கை நீட்டி வேலை பார்க்கணும், அதெல்லாம் வேணாம், இன்னும் எம்பிட்டு பணம் வேணாலும் சொல்லு, அதான் ஃபினான்ஷியர் சொன்னதை கேட்டேல, மேற்கொண்டு 5 லட்சம் வேணாலும் சொல்லு, நான் 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் நிலாவுக்கு பார்த்தா அழுகையா வருது. நடேசனுடைய கையை பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏமா எதுக்குமா நீ இப்போ அழுகிற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், இல்லை அங்கிள், எங்கேயோ இருந்து வந்தவன் நான், எனக்காக நீங்கள் வீட்டு பத்திரத்தெல்லாம் அடமான வச்சு பணம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கையில எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகவும், அப்போதான் நடேசன் பார்த்தா ஒரே ஒரு விஷயத்த நறுக்குன்னு சொல்றாரு, இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட இதை பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல, ஆனால் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, நான் சொல்லிடுறேன், சோழனை பற்றி தான், சோழனை பற்றி நீ எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாது, ஆனால் சோழன் வாழ்க்கையில் நீ இல்லைன்னா அவன் உருப்படவே மாட்டான், சோழ வாழ்க்கையில் நீ இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் உருப்படுவான், சோழனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரனா அது நீ மட்டும்தான், ஏதோ ஒரு சூழ்நிலைனால உங்கள் கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் சோழனுக்கு மட்டும் நீ கிடைக்கலனா அவன் அனாதை ஆயிடுவாம்மா, சோழனுக்கு நீ கண்டிப்பாக வேணும், சோழ வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக இருக்கணும், சோழனை மட்டும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்காது, சோழன் உன் மேலே அம்புட்டு பாசம் வச்சிருக்கான், அதை அவனுக்கு சரியான முறையில் வெளிக்காட்ட தெரியல, ஆனால் அவன் வச்சிருக்கிற பாசம் மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலா பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க, என்ன நான் பேசுறது புரியுதா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இல்லை என்ன திடீர்னு இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லை விவாகரத்து கேஸு அடுத்த வாரம் தான் லாஸ்ட் ஹியரிங்னு சோழன் சொன்னான், அதான் கேட்குறேன், விவாகரத்தெல்லாம் வாங்க வேணான்னு நான் சொல்ல வரேன், நீ இந்த வீட்டை விட்டு போனேனாலும் அந்த வீடு வீடாக இருக்காது, சோழ வாழ்க்கையை விட்டு போனாலும் சோழ வாழ்க்கை உருப்பட போகிறதும் கிடையாது, இது ரெண்டுமே சரியான முறையில் இருக்கணும்னா அதுக்கு நீ சோழன் கூட இருக்கணும், இந்த வீட்டிலையும் நீ இருக்கணும்.